தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைய தியானம் எண்ணாகமம் 14:18. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. என் ஆண்டவருடைய வல்லமை, என் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ஜெபிப்போம். பரலோக பிதாவை, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகாபெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, துதிகளில் பயப்படத்தக்கவரே, துதிகளில் மத்தியில் வாழ்கிறவரே, தூயாதி தூயவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆண்டவருடைய வல்லமை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அன்பின் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அன்பின் தேவன், குமாரனாகிய தேவன் அன்பின் தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அன்பின் ஆவியானவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8, ரோமர் 5:5, ரோமர் 5:8. அன்பில் வல்லமை. இரண்டாவது, வார்த்தையில் வல்லமை. நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். இந்த வாலிபன், மரித்த வாலிபன் பாடையில் இருந்து எழுந்தான். 10 குஷ்டரோகிகளை பார்த்து நீங்கள் போய் ஆசிரியர்களுக்கு காண்பீர்கள் என்று சொன்னார்கள். போகையில் சுத்தமானார்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று 100க்கு அதிபதி சொன்ன பொழுது, உன் விசுவாசத்தின்படி ஆக கண்டபோது அந்த வார்த்தை சுகத்தை கொண்டு வந்தது. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். வாக்குத்தத்தத்தில் வல்லமை இருக்கிறது. ரோமர் 4வது அதிகாரம் 20 முதல் 23 வரை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது. மத்தேயு 8:3, குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி கரத்தை தொட்டார், கையை தொட்டார். அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது. மார்க் 5வது அதிகாரம் 25 முதல் வாசிக்கும் போது, 12 வருடம் உள்ள ஸ்ரீ இயேசுவின் வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டால் சுகமாயிற்று. அவருடைய இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. 1 யோவான் 1:7, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய உமிழ்நீரில் வல்லமை இருக்கிறது. யோவான் 9:6, அவர் இயேசு உமிழ்ந்து சற்று உண்டாக்கி கண்களில் பூசி சிலபாம் குளத்தில் கழுவு என்று சொன்னார். அபிஷேகத்தில் வல்லமை இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 2:3. அவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது. யோவான் 14:14, மார்க் 16வது அதிகாரம் 16 முதல் 20. அவருடைய ஊழியத்தில் வல்லமை இருந்தது. தியாக அன்பு. மார்க் 10:45. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வல்லமை தேவனுடையது. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உங்கள் யாவருக்காக ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்பேன். நாம் ஜெபிப்போம், தியானிப்போம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கூடுமானவரை நம்மால் முடிந்தவரை நன்மை செய்வோம். விசேஷித்த விதமாக விசுவாச குடும்பத்தாரை ஜெபத்தில் தாங்குவோம். அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை செய்து கொடுப்போம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.